Hello everyone, and Naveen, welcome to Navaje. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நோவோ கேன். எஸ், இந்த படம் தான் நோவோ கேன். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ், இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டேன். ஸோ பார்த்துட்டு எப்பயும் பார்த்துட்டேன். ரிவ்யூ பண்றது வந்துட்டு லேட் ஆச்சு. பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் வேலை கொஞ்சம் பிஸியா இருந்தனால வந்துட்டு ரிவ்யூன்றது பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு இல்லாட்டி பண்றதுக்கு வந்துட்டு எக்கச்சக்க ஒரு லிஸ்டே இருக்கு மூவி ரிவ்யூக்குன்னு பண்றதுக்கு. ஸோ ஒன்னொன்னா கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஃபுல்லி என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதை இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி வந்துட்டு நான் எடிட்டிங்ல கட் பண்ணி தூக்கிடலாம். சரிங்களா? ஸோ ஓகே, நோ ஓகே. ஸோ நம்ம ட்ரெய்லர்லேயே வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த படத்துல வந்து ஜாக் குயிட், எஸ், இவர் வந்துட்டு லீட் ரோலா பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்துட்டு இந்த என்னது, ஐயோ அந்த பேர் மறந்துட்டேன், நோவோ கேன். அதாவது அவர் பேர் வந்து நேத்தன் கேன். அவர் நோவோ கேன் வந்துட்டு அது ஒரு புள்ளி வச்ச ஒரு பட்டப்பேர். ஓகேவா? வடைக்கிறதுக்காக வச்ச பட்டப்பேரு. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம ஜாக் குயிட் நடிச்சுக்கிறா. இந்த ஆக்டர் வந்துட்டு இந்த மோஸ்ட் ஆஃப் த ஹங்கரி கேம்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணது என்ன படத்துல தான் வந்துட்டு இது ரேம்பேஜ். நம்ம ராக் நடிப்பார்ல, அவர் கூட ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா வருவாரு. ஓகேவா? கத்துக்கிறாரு வருவாரு. கார்னர்னு ஒரு கேரக்டர் வருவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கிரீம் படத்துல வருவாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு இந்த ஓப்பன்ஹைமர் அதுல ஒரு ரோல் பண்ணியிருப்பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தை வந்து பார்த்தோன்னா அதோட ரிவ்யூ பண்ணணும். ஸோ அடுத்தது வந்துட்டு நோவோ கேன். ஆக்சுவலி இந்த படத்தை வந்துட்டு அவரோட கேரக்டர் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் மற்ற படத்தோட கம்பேர் பண்ண. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்துட்டு எக்ஸாக்டா இந்த ட்ரெய்லர் காமிச்ச மாதிரி தான். சாரி, ட்ரெய்லர்ல காமிச்ச மாதிரி தான். லைக் வந்துட்டு இந்த பர்சனுக்கு வந்துட்டு இப்போ இந்த நேதனுக்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு டிசார்டர் இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு. அவனால வந்துட்டு பாடி டெம்பரேச்சரும் இந்த பெயினும் வந்து ஃபீல் பண்ண முடியாது. மெயினா அந்த அதுதான் எடுக்கிறாங்க. அவனால வலியை ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக்கா வந்துட்டு அவருக்கு ஒரு இது சூப்பர் பவர்லாம் எதுவும் கிடையாது. அது வந்துட்டு கதையை ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. இந்த சூப்பர் பவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இட்ஸ் சூப்பர் பவர்ல. அப்போ நம்மளுக்கு தான் நம்மளால அந்த ஒரு பெயின் ஃபீல் பண்ண முடியலன்னா என்னென்னாலும் நம்ம பண்ணுவோம், ரைட்டா? ஸோ வந்துட்டு நான் பார்க்கும் போது வந்துட்டு எனக்கு ரொம்ப எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒருத்தன் பெயினை ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா? அவன் வந்துட்டு பேங்க்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவா வேலை செய்யறவன். ஸோ ஒரு நாள் வந்துட்டு கிறிஸ்மஸ் ஈவ்க்கு முன்னாடி வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அவன் மேல ஆசைப்படுற ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த ராபரி பண்றவனுங்க வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஓகேவா? அந்த கேர்ளை வந்துட்டு காப்பாத்தனா இல்லையா? ஸோ அந்த காப்பாத்துறப்ப என்னென்ன ஆக்ஷன் நடந்துச்சு, தொடர்ச்சி போறப்ப சேசிங், அந்த ஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளவு அதை வந்துட்டு அழகா எலபரேட்டா காமிக்க முடியும், இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்க முடியுமோ, அதாவது R-rated காமிக்க முடியுமோ பக்காவா காமிச்சாங்க. சூப்பரா இருந்துச்சு. கடைசியில வந்துட்டு செம்மையா ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஓகேவா? நிறைய பேர் மேபி படம் பார்த்துருப்பீங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டே அந்த திருட்டு கும்பல ஒருத்தி தான். ஓகேவா? அந்த பொண்ணு லைக் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ல அந்த பொண்ணு ஆசைப்படுற பொண்ணு இருக்கால, ஸோ அவ வந்துட்டு அந்த திருட்டு கும்பல ஒருத்தி தான். ஓகேவா? ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட இந்த படம் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை எவ்வளவு மணி நேரம்னு. எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம்குள்ளதான். ஓகேவா? 2 மணி நேரம்குள்ளதான் டக்கு டக்குன்னு படம் போனுச்சு. ஓகேவா? கதை ஸ்டார்ட் ஆனிச்சு. அஃப்கோர்ஸ் ஹாலிவுட் படம்னாலே வந்துட்டு டைலாக்ஸ் நிறைய, சிச்சுவேஷன் நிறைய கதையை விஜுவலா காட்ட வேண்டியதை வந்துட்டு டைலாக்ஸ்லேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு கன்வே பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு புரிகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு ஆக்ஷனுக்குள்ள இறங்கிட்டோம்னா பயங்கரமா இருக்கு. லைக் வந்துட்டு R-rated. ஓகேவா? ஒருத்தன் வந்து கையை உடைப்பான், அவர் கையை குத்துவான், கத்தி எடுத்து வெட்டுவான். லைக் வந்துட்டு அவரால் வந்துட்டு ரத்தம் தெரிக்கும். அவரால் வந்துட்டு அந்த வலியை வந்துட்டு ஃபீலே பண்ண முடியாது. அப்புறம் ஹெல்ப்புக்காக வந்துட்டு கத்தி கேட்பார்ல, அந்த கோடாரியா என்னமோ வந்துட்டு அவன் வீசுவான், அவர் மேலே பட்டுரும். அதான் நேதன் மேலே பட்டுரும். அப்போ அவனால வலி ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி வலிக்கும். ஓகேவா? நம்மளுக்கு வலிக்கும். அங்க வந்து அவர் எக்ஸ்பிரஷன் காட்ட மாட்டாரு. அது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. செம்மையா இருப்பா கேரக்டர், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் எடுத்தடுத்து ஒவ்வொரு காட்சிகளும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்துட்டு சொல்ல தெரியல, எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா இல்லை. பட் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த R-rated என்டர்டைன்மெண்டா கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்க டெட்பூல் படம் எடுத்துக்கீங்களேன், அவரே R-rated தான். மனசு வந்து எல்லாத்தையும் பொழந்து கட்டுவாரு. ஓகேவா? 2 பொழப்பாரு, கண்ட இடத்துல குத்துவாரு, வெட்டுவாரு, ரத்தம் தெரிக்கும். அவர் மத்தவனை வெட்டுறதோட சொந்த கையை வெட்டிப்பாரு. அதெல்லாம் இருக்குல்ல. ஆனா எவ்வளவு என்ஜாயபிளா கொடுக்க முடியும் அந்த விஷுவல்ல வந்துட்டு, எவ்வளவு என்டர்டெய்னிங்கா கொடுக்க முடியும், முகம் சுளிக்காம எவ்வளவு என்டர்டெய்னிங்கா கொடுக்க முடியுமோ அவளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இந்த படத்துல இருக்கு. சில ரத்த தெரிக்கிற காட்சிகள்லாம் இருக்கு. பட் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி எனக்கு இல்லை. எனக்கு வந்துட்டு நான் செம்மையா ரியாக்ட் பண்ணேன் தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். 2 மணி நேரம்குள்ள படம் இருக்கிறதுனால வந்துட்டு போர் அந்த மாதிரி தெரியாது. பட்
இந்த டயலாக் சீன்ஸ்லாம் வரும்ல, அதுதான் கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க அந்த டயலாக் கவனிச்சா தான் உங்களுக்கு கதை புரியும். அந்த கதை மட்டும் அப்படிதான் ஓடும். ஓகேவா? ஸோ என்னதான் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இல்லைனாலும் ஒரு பொண்ணுக்காகவும் மனசை ரிஸ்க் எடுத்து போறாரு. அந்த ஒரு வழி இல்லைன்னு அந்த ஒரு பவர் இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு. பட் எனக்கு அது பவரா தெரிஞ்சிச்சு. ஓகேவா? சூப்பர் பவரா தெரிஞ்சிச்சு. பெயின்லெஸ் மேனா, வலியை ஃபீல் பண்ண முடியாத ஒரு மனுஷன். ஓகே, அதுக்கு பேர் தான் நோ கேன். அது வந்துட்டு ரொம்ப அழகா ரிலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு அவங்க படத்துல சொல்லும் போது தான் வந்துட்டு நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி வேரியஸா இருக்கு அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ரியலிஸ்டிக்கா அந்த அந்த கேரக்டர் கொண்டு வர முடியுமோ ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு நம்ம லீட் ஆக்டர் வந்து குயிட் வந்துட்டு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, அவர் அந்த வழியை காமிக்கல. ஆனா அவருக்கு ஏதாச்சும் நடக்கும் போது, அவர் கைக்கு அடி பண்ணும் போது, கையை உடைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும், நம்மளுக்கு பெயினா ஃபீலா இருக்கும். லைக் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ மற்றபடி வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி, நிறைய ஷார்ட்ஸ் ஃப்ரேம்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டாண்ட் சிங்கர்ஸ்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்கும் போது நீங்க செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? மேபி வந்துட்டு கொஞ்சம் நேரத்துல இப்போ கூட ஓடிடில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? நோ கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ட்ரெயிலர் கூட ரியாக்ட் பண்ணிருப்பேன். அஃப்கோர்ஸ் ஹாலிவுட் கர்னாலே பாதி படத்தை வந்துட்டு கதையே வந்துட்டு ஃபுல் கதையை வந்துட்டு ட்ரெயிலர் டீஸ் பண்ணிடுவானுங்க. இதான் இருக்கும் போது கிளைமேக்ஸ் என்ன அதை ட்ரெயிலர் வந்து பாரு, முடிஞ்சு. ஓகேவா? எல்லா படத்துக்கும் அப்படிதான். அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் ட்ரெயிலர்ல எல்லாரும் டீஸ் பண்ணிடுறாங்க. அவரால் வலி ஃபீல் பண்ண முடியாது. ஒரு இதனால ராபரினால வந்துட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவர் காப்பாற்ற வந்துட்டு போவாது. அதுக்குள்ள என்ன நடக்குது, காப்பாத்தினா இல்லையா? ஓகேவா? ஆனா இந்த படத்துல வந்து ஆக்ஷன் காமெடினால நிறைய டைலாக்ஸ் எல்லாம் காமெடியா இருக்கும், விஷுவலா வந்துட்டு காமெடியா காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவர் கையை உடைப்பானுங்க, நம்மளுக்கு அவர் வலி ஃபீல் பண்ண முடியாது, நம்மளுக்கு அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஓகேவா? ஆனா மத்தவன் நல்லா அடி வாங்குவான். மத்தவனுக்கு வந்துட்டு என்னடா இவனுக்கு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், அந்த மாதிரி ஃபீலா இருக்கும். ஓகே, அந்த கெட்டவனுக்கு சொல்றேன், அவர் அடிக்கிறவனுங்களுக்கு அவன் ஃபீல் பண்ண என்னடா இவனுக்கு வெளியே தெரியல, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்கள, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹியூமரிஸ்டிக்கா தெரிஞ்சிச்சு, ஹியூமரா தெரிஞ்சு எனக்கு அது ஒர்க் அவுட் ஆரம்பிச்சுங்க. ஸோ அதர் தன் தட் வந்துட்டு பெரிய விஷுவல், நிறைய விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம ப்ராப்பரா அழகா ஒரு படம் பண்ணியிருக்காங்க. என்டர்டெய்னிங்கா இருக்கு. யாருக்கும் அந்த ரத்தம் தெரிக்க இந்த மாதிரி சீன்ஸ்ல அவங்க பார்க்க முடியாது, நீங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் முதல் டெட்பூல் ஃபேனா இருக்கீங்களோ இந்த மாதிரி படம் தான் வந்து செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ நான் மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கும் போது, சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ட்ரெயிலர் ரியாக்ட் பண்ணிருப்பேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், டைம் தான், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட். டேக் கேர்.